ரொம்ப பயப்பட வேண்டிய ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா சூரா அன்-நாஸிஆத்தினுடைய கடைசியிலே, யார் தன் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற நாளை பயந்து கொள்கிறானோ அந்த வசனத்திற்கு விளக்கமாக இந்த ஹதீஸை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராக இருந்தாலும் அவரிடத்திலே அல்லாஹ் மறுமை நாளில் நேரடியாக பேசுவான், அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். அதாவது ஒரு வாசிதா, ஒரு வசீலா அங்கே இருக்காது. அல்லாஹ் பேசுவான், அடியான் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த அடியான் ஃபயன்துர் ஐமன மின்ஹு, தன் வலது பக்கம் பார்ப்பான், ஃபலா யரா ஷைஅன் இல்லா ஷைஅன் கத்தமஹு, வலது பக்கம் பார்க்கும்போது அவன் என்ன அமலை செய்தானோ அதுதான் அங்கே இருக்கும். ثم ينظر أشأم منه فلا يرى شيئا إلا شيئا قدمه, இடது பக்கம் பார்ப்பான், அங்கும் என்ன இருக்கும்? அவன் எதை செய்தானோ அதுதான் இருக்கும். ثم ينظر تلقاء وجهه, நேராக பார்ப்பான், தன் முகத்திற்கு எதிராக பார்ப்பான். فتستقبله النار, நரகம் அவனை வரவேற்றுக் கொண்டிருக்கும். நரகம் அவனை வரவேற்றுக் கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவிகளுடைய ஒரு காட்சி இந்த ஹதீஸிலே விவரிக்கப்படுகிறது. பாவிகளுடைய ஒரு கூட்டத்தை பற்றி சூரா அர்-ரஹ்மானிலே கூறப்பட்ட வசனத்தை முந்திய அமர்விலே கூறினோம். யூஹது பின் நவாசி வல் அக்தாம், உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து வீசப்படும். சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு அறிவிப்பிலே இப்படியும் வருகிறது, நரகத்திலிருந்து ஒரு பெரிய மிருகம் ஒன்று வெளியேறும். உருவம் வரைந்தவர்கள், அநியாயக்காரர்கள், இவர்களை எல்லாம் அது கவி கொண்டு சென்று விடும். சமூகத்திற்கு அநீதி செய்தவர்களை கவி கொண்டு சென்று விடும். இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில காஃபிர்களை கொண்டு வந்து மக்களுக்கு அங்கே காட்டுவான். இவர்களை பாருங்கள், படிப்பினைக்காக, அவனுடைய அந்த வல்லமையை நிரூபிப்பதற்காக, இந்த பாவிகளுடைய பலவீனத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுவான், அவர்களிடத்திலே கேட்பான், கேள்விகளை கேட்பான். அப்போதான் அந்த பாவி வலது பக்கம் பார்த்தாலும் இடது பக்கம் பார்த்தாலும் அவன் செய்த அமல்கள் மட்டும்தான் இருக்கும். முன்னாடி எங்கேயாவது பார்க்கலான்னு பார்த்தால் அங்கே நரகம் அவனை எதிர்நோக்கி கொண்டிருக்கும். இந்த ஹதீஸை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யக்ய வஜ்ஹஹு ஹர்ரன் நார் வலவ் பிஷிக்கி தம்ரத்தின் ஃபல்யஃபஅல், யார் தன் முகத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ அது ஒரு பேரித்தம் பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது அதை அவர் உடனடியாக செய்து கொள்ளட்டும். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியிலே நமக்கு கொடுக்கின்ற அந்த பாடம் என்ன? எந்த ஒரு நல்ல அமலையும் அற்பமாக கருதாதீர்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாகவே இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது, நன்மையில் எதையும் அற்பமாக கருதாதீர்கள். இன்று நம்மில் பலருக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை என்னவென்றால் இதுதான், பெரிய நன்மையாக பார்ப்பார்கள், அதை மட்டும் செய்தால் போதும் என்று இருந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்லவே அல்ல. என்னென்ன நன்மைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்களோ அந்த எல்லா நன்மைகளையும் சொர்க்கத்தை வேண்டியவராகவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியவராகவும் ஒரு முஸ்லிம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும், யா அல்லாஹ், இதன் மூலமாக எனக்கு மன்னிப்பு கொடுப்பாயாக, இதன் மூலமாக எனக்கு சொர்க்கத்தை தருவாயாக என்ற ஆதரவும் அச்சமும் அவருக்கு இருக்க வேண்டும். எந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய விடுதலை கிடைக்கும் என்று அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். எத்தனையோ நம்முடைய தொழுகைகள், எத்தனையோ நம்முடைய பிரச்சாரங்கள், எத்தனையோ நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ் மிக அறிந்தவன். அவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஏதோ ஒரு நன்மை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படலாம், அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கலாம். இரண்டு உதாரணங்களை பாருங்கள். ஒன்று, இஸ்ரவேலர் சமூகத்தில் இருந்த ஒரு விபச்சாரி,
தவறான நடத்தை உள்ள ஒரு பெண். மன்னிப்பு எதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு கிடைக்கப் பெறுகிறது? ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால், ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய அந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்த காரணத்தால் அவளுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். சொர்க்கவாசிகளில் அவருடைய பெயரை அல்லாஹ் எழுதுகிறான். இன்னும் ஒரு மனிதர், அமல்கள் அதிகம் இல்லை, கடமையான வணக்க வழிபாடுகளை தவிர அமல்கள் இல்லை. அல்லாஹ் அவரை பிடித்து கேட்கிறான், என்ன செய்தா என்று. அப்போது அந்த அடியான் சொல்கிறான், அல்லாஹ் என்ன அமல் அதிகமாக செஞ்சேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் ஒன்று, நீ எனக்கு காசு பணத்தை கொடுத்திருந்த, நான் மக்களுக்கு கடன் கொடுப்பேன், அந்த கடனை வசூல் செய்வதற்கு என் வேலையாட்களை அனுப்பும்போது யார் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் தவணை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்புவேன். இதுதான் நான் செஞ்சது. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ விட்டு கொடுத்தியா? உன்னை விட விட்டு கொடுப்பதற்கு நான் தகுதியானவன். அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? பலவீனர்களுக்கு நீ விட்டு கொடுத்தாயா? உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானிடத்துல அவனுக்கு கொடுத்த செல்வத்திற்கு கணக்கு கேட்டிருந்தால் நிச்சயமாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னா, பெரிய செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதன் என்று வருகிறது. அப்போ ஒரு பொதுவாகவே செல்வந்தர் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறான்? பெரிய அமல் செய்யவில்லை, ஆனால் நான் ஏழைகளிடத்திலே கடன் வசூலிக்க சென்றால் என்னுடைய தொழிலாளிகளுக்கு சொல்லுவேன், அவர்களுக்கு தவணை கொடுத்து வாருங்கள், அவர்களுக்கு வசதி ஏற்படும் வரை. அல்லாஹ் சொல்கிறான், நீ விட்டு கொடுத்தாயா என் அடியார்களுக்கு? விட்டு கொடுக்கும் தன்மைக்கு உன்னை விட நான் தகுதியானவன், உன்னை மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு செல். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஒரு சின்ன சின்ன நன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மைகளின் மூலமாக ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னித்து விடுகிறான், ஒட்டுமொத்த நன்மைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூறிய இந்த வார்த்தை, நீங்கள் ₹1 தர்மம் செய்தாலும் கூட எண்ணத்தோடு நீயத்தோடு தர்மம் செய்யுங்கள். யா அல்லாஹ், இதை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, இதன் மூலமாக எனக்கு சொர்க்கத்தை தருவாயாக. கோடி கோடியா கொடுக்குறீங்க, ஆனால் கொடுக்கும்போது சொர்க்கத்தின் ஆதரவு இல்லை, நரகத்துடைய பயம் இல்லை, அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹுடைய பிரியம் தேட்டம் இல்லை என்றால் இந்த தர்மம் எல்லாம் குப்பை. என்னங்க? இன்னமல் அஅமால் பின்னியாத். அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூமின்களை பற்றி? யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி, யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நிய்யத் அங்க வேணும். நினைச்சாங்க, ஏழைகளுக்கு, யத்தீம்களுக்கு, கைதிகளுக்கு அவர்கள் உணவளிப்பார்கள். உணவளிக்கும் போது என்ன சொல்வார்கள்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். வெளியிலே அவர்கள் சொல்கிறார்களோ அல்லது மனதிற்குள் சொல்கிறாரோ, இரண்டும் அங்கே பொருந்தும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்விற்காகத்தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னா நகாஃபு மிர் ரப்பினா, இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த நாளை சொல்கிறார்கள். கடுமையான வெப்பம் உள்ள, கடுமையான திடுக்கமும் கடுகடுப்பும் உள்ள அந்த நாளை பயந்து நாங்கள் இந்த தர்மத்தை செய்கிறோம். நீ எந்த ஒரு காரியத்தை செய்தால், ஒரு 2 ரக்காத்து தொழுதாலும், 2 ரக்காத்து தொழுதாலும், யா அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். பிலாலை பாருங்கள், ரலியல்லாஹு அன்ஹு வ அர்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிலால் இன்னி அஸ்மஉ கஷ்கஷதஸ் நஅலைக், உன்னுடைய செருப்பினுடைய சப்தம் கேட்கிறேன் சொர்க்கத்திலே. என்ன செய்கிறாய்? பிலாலுடைய அமலை பற்றி சொல்கிறார்கள், ஒலு செய்தால் 2 ரக்காத் அல்லாஹ்விற்காக தொழுது கொள்வேன். அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு, அல்லாஹ்விற்கு அந்த நன்மை பிடித்து விட்டது. அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய பெயர்களிலே பிலாலை எழுதிவிட்டான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இதே இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சுனனினுடைய 2341வது ஹதீஸ். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானை எழுப்பும் போது 5 கேள்விகளை அங்கே கேட்கிறான். லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு.
அவனுடைய வாழ்வை பற்றி கேட்கப்படும், அந்த வாழ்வை எங்கே செலவு செய்தான். وعن علمه فيما فعل وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن جسمه فيما أبلاه. அவனுடைய கல்வியை பற்றி கேட்கப்படும், அவனுக்கு தெரிந்தவற்றில் என்ன அமல் செய்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு தெரிந்த இல்மை கொண்டு என்ன அமல் செய்தோம். எவ்வளவு நன்மைகள் நமக்கு தெரியும். இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச நன்மைகளின்படி நாம் அமல் செய்தாலே சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்துணை சுன்னத்தான தொழுகைகள், அந்த தொழுகைகளுக்கு பின்னால் உள்ள திக்ர்கள், காலை மாலை திக்ர்கள், இன்னும் எத்துணை நன்மையான காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், தெரிந்தும் நம்மிலே பலர் அலட்சியம் செய்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய இல்மை பற்றி கேட்கப்படும், அவன் என்ன செய்தான் என்று. இரண்டாவது. மூன்றாவது, அவனுடைய செல்வத்தை பற்றி கேட்கப்படும், அந்த செல்வத்தை எங்கே சம்பாதித்தான், எங்கே போய் சம்பாதிச்சான். சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய காலத்தை பற்றி, ஒரு காலம் வரும், சயத்தி அலன்னாசி ஜமானுன், அந்த காலத்திலே லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹதல் மால் அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம். என்னங்க, உள்ளதிலேயே அதிக பணக்காரனாக நான் ஆக வேண்டும், எப்படி சம்பாதிச்சாலும் சரி, ஹலால் ஹராம் அதை பற்றிலாம் பேசாத. இன்றைக்கு எத்தனை முஸ்லிம் வியாபாரிகள், நான் தொழுகை இல்லாத அல்லது மார்க்க அறிவில்லாத முஸ்லிம் வியாபாரிகளை பற்றி பேசவே இல்லை. மார்க்கம் தெரியும், தொழுகை இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள், ஜி அந்த பிஸ்னஸில் போய் நம்ம மார்க்கத்தை புகுத்த வேணாம், பிஸ்னஸில் மார்க்கத்தை புகுத்த வேணாம், தொழில் துறையில் மார்க்கத்தை கொண்டு வந்து நுழைக்க வேணாம், அது தனியாக நம்ம வச்சுப்போம், இதை தனியாக வச்சுப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் இச்சையின் காரணமாகவோ ஏதாவது ஒரு ஆசையின் காரணமாகவோ ஒரு பாவத்தை செய்கிறான், ஆனால் பயந்து செஞ்சிடறான். அவனுக்கு அந்த பாவம் தான், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மன உறுத்தல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நேரம் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அதே சமயத்தில் அல்லாவின் மேலே துணிவு கொண்டு பாவத்தை ஹராமை ஹலாலாக்கி ஒரு மனிதன் செய்தான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய நெறியிலிருந்து வெளியேறி விடுகிறான். இஸ்திஹலாலுல் ஹராம், ஹராமை ஹலால் என்று கருதுவது. அதுபோன்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் தற்கால நடைமுறைக்கு ஒத்துப்போகாது என்று கருதுவது, அல்லது குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்வது இன்றைய கால நடைமுறைக்கு சாத்தியமாகாது என்று எண்ணுவது ஒரு மனிதனை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்த கேள்வி, சம்பாதிச்சது மட்டுமல்ல, சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப ஹலாலாக பார்த்து சம்பாதிப்பாங்க, ஆனால் செலவழிக்க வரும்பொழுது தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செலவழிப்பாங்க. பார்க்குறோமா இல்லையா? ஒரு கல்யாணத்தில் கோடியை கொட்டுறவங்கள, ஒரு கல்யாணத்தில் கோடியை செலவழிப்பவர்களை, இப்போலாம் கோடிலாம் சர்வசாதாரணமாக போச்சு, என்னென்ன வீண் விரயங்கள் இருக்குமோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்கே செலவு செய்தான் என்ற கேள்வியும் உண்டு. சம்பாதிச்சதுக்கும் கேள்வி, செலவு செய்ததுக்கும் கேள்வி. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துன்யாவுடைய தத்துவத்தை நமக்கு இப்படி விளக்குகிறார்கள். பாருங்கள், ஹதீஸை அவர்கள் புரிந்திருந்தார்கள், குர்ஆன் சுன்னாவுடைய ஞானம் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த துன்யாவை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சி வச்சுருக்கிறோம், பொதுவாக ரொம்ப விசாலமாக நினச்சி வச்சுருக்கிறோம். ஒரு மூமின் துன்யாவை அப்படி நினைக்கவே மாட்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னங்க துன்யா இது, எவ்வளவு பெரிய கலீஃபாவாக இருந்தாங்க தெரியுமா, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு துறவரத்தில் இருந்துச்சு தெரியுமா. சொல்கிறாங்க, என்ன துன்யா, இம்மா ஹலால் வ இம்மா ஹராம். துன்யாவில் எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு, ஒன்று ஹலால், இன்னொன்று ஹராம். சரி, ஹலாலை செய்தால் ஏன் செய்தா என்ற கேள்வி. ஹலாலை செஞ்சா உனக்கு என்ன நியத்தில் செஞ்ச, எந்த முறையில் செஞ்ச, இதுக்கு என்ன கணக்கு கொடு
1000 சம்பாரிச்சா 1000 எப்படி சம்பாரிச்சா, ஹலாலான முறையில் சம்பாரிச்சா கேள்வி. அடுத்து இந்த 1000 ஹலாலான முறையில் செலவு செஞ்சாயே அதுக்கும் கணக்கு கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி